சமரசம் இல்லாத தலைவன், தென்னகத்தின் சிங்கம் அண்ணன் சண்முகையா பாண்டியன் அவர்களுடைய முதலாவது ஆண்டு நினைவு விழாவிற்கு வீர வணக்கம் செலுத்த வருகை இருந்திருக்கின்ற தாய் தமிழ் உறவுகள் அனைவரையும் அண்ணன் சண்முகையா பாண்டியன் அவர்கள் குடும்பத்தின் சார்பாக வருக வருகவென வரவேற்றுக் கொள்கிறேன். தீட்டி வைத்த வாளோடும் தினவெடுத்த தோளோடும் தாய் நாடு காத்து நின்ற மான மறவர் கூட்டத்தின் வாரிசாக நீண்ட நெடுமதில் நெட்டுயர்ந்த கோட்டையோடு இந்த தமிழகத்தை கட்டியாண்ட வீர மன்னர்கள் வாழ்ந்த இந்த தென்னகத்தின் சிங்கமாக, கட்டிவா என்றால் வெட்டி வருகின்ற இளைஞர் கூட்டத்தை அந்த காலத்திலே திரட்டி காண்பித்த அண்ணன் சொன்னது போல தமிழகத்தின் இருவரும் திராவிட முதல்வர்களின் கண்களில் விரலை விட்டு ஆட்டி இந்த சண்முகையா பாண்டியன் யார் என்று இந்த மண்ணிற்கு நிரூபித்து காட்டிய உண்மையான ஆண்மகன். மறவர் கூட்டத்திற்கு எங்கெல்லாம் பிரச்சனையோ அங்கெல்லாம் ஓடி சென்று தன் சிம்ம குரலால் ஆதரவு கரம் நீட்டிய எங்கள் அன்பு அண்ணன் சண்முகையா பாண்டியன் இழப்பை இந்த குடும்பம் மட்டுமல்ல தமிழகமே தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு இழப்பாகத்தான் கருதுகின்றோம். இறந்து ஓராண்டு எப்படி போனதென்றே தெரியவில்லை. ஆனாலும் அண்ணன் இறந்ததாக நாங்கள் நினைக்கவில்லை. தமிழகத்தில் எத்தனையோ தலைவர்கள், அண்ணன் சொன்னது போல எத்தனையோ தலைவர்களை நாம் பார்த்திருக்கிறோம். அரசியல் தலைவர்களை பார்த்திருக்கிறோம், நம் சமுதாய தலைவர்களை பார்த்திருக்கிறோம். யாரையும் நாம் குறைப்பிட்டு மதிப்பிடவில்லை. இருந்த போதும் அவர்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு தனித்திறன், எந்த அரசியல் கட்சிகளோடும் சமரசம் அல்லாது, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் சமுதாய வளர்ச்சியே தன் உயிர் நோக்கமாக கொண்டு போராடிய ஒரு தலைவன் உண்டென்றால் அது அண்ணன் சண்முகையா பாண்டியன் என்பது மிகையாகாது. அப்பேற்பட்ட தலைவனை நாம் குறுகிய காலத்தில் இழந்தது மிகப்பெரிய மனவேதனையை உண்டாக்கியது. இருந்தபோதும் அவரது கனவை, அவரது செயலை எடுத்து செயல்படுத்துகின்ற உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் எனது நன்றியையும் அன்பையும் பரிமாறிக்கொள்கின்றேன். அண்ணன் சண்முகையா பாண்டியன் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, அவரது வார்த்தைகள் நம் நெஞ்சை விட்டு ஒருபோதும் அகலப் போவதில்லை. இந்த தமிழ்நாட்டில் ஒளிநாடா வடிவில், அதாவது கேசட் வடிவில் முதலில் புரட்சியை விதைத்தவன் எங்கள் அண்ணன் சண்முகையா பாண்டியன் என்பதற்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. எந்த ஊரில் கோவில் கொடைக்கு சென்றாலும் அண்ணனின் குரல் அங்க சிம்ம குரலாக ஒலித்துக் கொண்டிருக்கும். கேட்கும் பொழுதே உடலில் ஒரு புல்லரிப்பும் மகிழ்ச்சியும் வீரமும் வித்திடும். அப்படிப்பட்ட சிம்ம குரலுக்கு சொந்தக்கார சண்முகையா பாண்டியனின் நினைவு நாளில் அவரை போற்றி வணங்குகின்றோம். இனிவரும் காலங்களிலும் அவர் நம்மோடு இல்லாவிட்டாலும் சரி, அவருக்காக நாமும் களத்தில் நின்று அவரது கொள்கைகளையும் செயல்பாடுகளையும் எடுத்து இந்த சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்கு ஒரு சண்முகையா பாண்டியன் இல்லை, 1000 சண்முகையா பாண்டியன் அண்ணன் சண்முகையா பாண்டியன் உருவாக்கி விட்டிருக்கிறார் என்பதை நினைவு கூறும் வகையில் நாம் செயல்படுவோம். அண்ணனுக்கு மீண்டும் இந்த நாளில் எனது நினைவு வணக்கத்தை, வீர வணக்கத்தை செலுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.